அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோல உங்களை சந்திக்க நினைச்சு மிக வருத்தம் அடைகிறேன். காரணம் என்னென்றால் மோடி அரசாங்கத்தின் கருப்பு பணம் ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு ஏழை மக்களோட விளையாடுற பிரதமர் மோடிக்காகத்தான் இந்த வீடியோ. முதல்ல இந்த யூடியூப் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சிலர் எனக்கு எழுதி கேட்டிருக்கீங்க, நீங்க கதைக்கிற மொழி என்ன மொழி என்று. அது தமிழ் மொழி என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்கள் என்னில போச்சு ஒரு வகையிலும் பிரியோகம் இல்லை. அதாவது ஒரு சில விஷயத்தை நாங்களாய உணர வேண்டும். எப்படி என்றால், இந்த இந்தியா என்ற ஒரு நாடு ஊழலிலேயே வல்லரசு, அதாவது ஊழல் தான் வல்லரசு. அப்படி ஒரு நாடு. அதை விட அங்க ஏழையெல்லாம் குறையே இல்லை, அவ்வளவுக்கு அளவுக்கு மீறின ஏழைகள் அங்க வாழ்றாங்க. அதாவது விஜயே சொல்லி இருக்கிறார், கிட்டத்தட்ட 80% ஏழைகள், அடுத்த 20% தான் அந்த பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதான் உண்மை. விஜய் சொன்னதுல தப்பே இல்லை. ரஜினிகாந்த் விட்ட அறிக்கை தான் தப்பு. ஏனென்றா ஒன்றுக்குமே வேதரக்க மாட்டார். அதாவது அந்த 7 பேர் விடுதலைக்கு வேதரக்க மாட்டார், ஈழ பிரச்சனைக்கு வேதரக்க மாட்டார், அல்லாட்டி இந்தியாவில் தண்ணி பிரச்சனை வந்தாலோ அல்லாட்டி என்ன பிரச்சனை வந்தாலும் வேதரக்க மாட்டார். இதுக்கு மட்டும் வாய் திறந்தது. அதாவது அமீர் சொன்ன மாதிரி அவர் ஏதோ ஒரு கள்ளத்தனத்துக்காக தான் அந்த வாயை திறந்திருக்கிறார். மோடியின் சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறார் போலடாக்கு, ஏதோ ஒரு பெரிய தொகையை மாத்த போறார் போலடாக்கு. சோ அதை விடுவோம், அது இப்ப பிரச்சனை. அடுத்தது உண்மையை சொல்ல போனா, சுவிஸ் பேங்க் அங்க கூட இருக்கிற பணம் இந்திய பணம் தான். சுவிஸ் நாட்டில் ஜெர்மனோ பிரான்ஸோ அமெரிக்காவோ கனடாவோ அங்க இருந்து போய் பணம் அங்க குவியறே இல்லை. கூடுதலா இந்தியாவில இருந்து தான் குவியறது. என்ன காரணம்னா, இந்தியாவில மட்டும்தான் ஊழலும் செய்யலாம், சுத்தமாதும் செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அங்க காசை கொடுத்து காசை விலைக்கு வாங்கலாம். அப்படி ஒரு நாட்டுல போய் கருப்பு பணத்தை தாங்க ஒழிக்கிறோம் என்று திட்டமிட்டு ஏற்கனவே ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னமே இந்த ஜேமன் புறாயே காசு வந்துட்டு, இந்திய காசு மாத்தி கொடுத்தா 10% என்ற அளவுக்கு வந்து. அப்படி பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் ஏற்கனவே காசுகள் எல்லாம் மாத்தினா பிறகு பிரதமர் மோடி ஒரே இரவில் 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சொல்றது எவ்வளவுக்கு நியாயம்? அது யாரை பாதிக்கும்? அது உண்மையா சொல்ல போனா ஏழை மக்களை தான் பாதிக்கும். ஒரு நாளும் பெரிய பெரிய ஆக்களை பாதிக்கவே மாட்டோம். ஒன்று சொல்றோம், இந்தியாவில கருப்பு பணத்தை ஒழிக்கிறன்ற சொல்றது இனிய மேல இடம்பெயர்ந்து போய் வேறு இடத்தை இருக்கிற மாதிரி தான். என்ன மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன், அதாவது இந்தியா இன்னும் ஏழை நாடா இருக்கிறதுக்கு காரணமே இப்படியான அரசியல்வாதிகள். ஏனென்றால் ஒரு நாளும் இந்திய அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஒரு லாபத்துக்காகத்தான் இப்படியான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருவார்கள் மட்டுமே தவிர மக்களுக்காக இல்லை. அதை மட்டும் அந்த மக்கள் உணர்ந்தால், அதாவது அங்கே வாழ்ற ஏழை மக்கள் உணர்ந்தால் அந்த நாடு உட்படும். சரி, உங்கள சிலருக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம், எப்படித்தான் அப்ப இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறாங்க? இதுக்கு ஒரே ஒரு வழிதான். இதை தாண்டி அங்க வாழ்க்கையில ஒன்றுமே செய்யலாம். இதுவும் சாத்தியப்படுமா என்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இது கொஞ்சமாக சாத்தியப்படும். அது என்னென்றால், ஒருவர் 5 வருஷத்துக்கு மேல அங்க ஆட்சி புரியலாரு. இந்தியாவில எப்படி ஆட்சி போகுதுன்னா, அங்க அவர்கிட்ட பரம்பரையே ஒரு விஷயத்தை ஆளு. அதாவது ஒரு தமிழ்நாடுன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல ஜெயலலிதா, கருணாநிதி பிறகு கருணாநிதி மகன், அப்படி அவரோட பரம்பரையே ஆளத்துவாங்குது. அப்ப பரம்பரை ஆளத்துவாங்கல பதுக்கல் கூடும்படிய, அதாவது ஒன்றும் வெளிச்சத்துக்கு வராது. ஏன்னா எல்லாம் சொந்தத்துக்குள்ள, எல்லாரும் அவைக்குள்ள அவையே பதுக்கி கொண்டிருப்பின. அதாவது கருணாநிதியின் குடும்பம் 5 வருஷம் தான் ஆட்சியில இருக்கலாம் என்று ஒரு கட்டுப்பாடு வந்துச்சா இருந்தா 5 வருஷம் ஒரே வாரம் தான் ஏதோ ஒரு நல்ல வச்சுக்கிட்டு போதான் யோசிப்பான். அப்படி ஒரு சட்டம் வந்தால்தான் எல்லாம் அங்க ஒளியும், ஏழைகளே இல்லாதவர். மற்றபடி மோடியும் சரி ரஜினியும் சரி ஆதாரம் என்னவும் செய்யலாம். அதாவது ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி புதிய ஒரு இந்தியா பிறந்துட்டு சொல்லி இருக்கிறார். அது உண்மைதான். இனி 2000 நோட்டுகளை பதுக்கிறதுக்கு ஒரு இந்தியா பிறந்துட்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்.